திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 631 முதல் 640 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 631. சமாதி செய்வார்க்கு தகும்பல யோகம், சமாதிகள் வேண்டாம் இறையுடனேகின், சமாதி தானில்லை தானவனாகி, சமாதியில் எட்டெட்டு சித்தியும் எய்துமே. இப்படி முறையாக இயம முதல் சமாதி வரை இருந்து அனுபூதி பெற்றவர்க்கு பல யோகங்களையும் இலகுவாக செய்ய இயலும். சமாதியில் இருந்து இறைவனுடன் இணைந்தே இருப்பவர்க்கு அதன் பின் எந்த சமாதியும் வேண்டாம். தான் என்ற ஆன்மாவும் அவன் என்ற பரம்பொருளும் ஒன்றாகி கண்ட ஞானிக்கு யோகம், தியானம், சமாதி என்ற நிலைகள் தேவையில்லை. இந்த 8 வகை அட்டாங்க யோகத்தினால் சமாதி நிலையில் தான் அட்டமா சித்திகளும் கிட்டி சித்திக்குமே. 10. அட்டாங்க யோகப் பேறு. 632. போதுகந்தோறும் புரிசடையானடி, யாதுகந்தாரமராபதிக்கே செல்வர், ஏதுகந்தான் இவன் என்றருள் செய்திடு, மாதுகந்தாடிடும் மால்விடையோனே. பூக்கள் விரும்பி அடையும்படியான புரிசடைகளை உடைய சிவபெருமான் திருவடி மலர்களை பற்றி நின்று எந்த வகையிலாவது அன்பு பூண்டு பக்தி சிரத்தையுடன் வணங்குபவர் தேவர் உலகை சேரும் சிறப்பை பெறுவர். தன் பக்தனாகிய இவன் எதை விரும்பினான் என்பதை அறிந்து அதனை தந்து அருள் செய்திடுவான். உமாதேவி மனம் மகிழ திருநடனம் ஆடிடும் சிறந்த எருதினை வாகனமாக கொண்ட சிவபெருமானே. பாடல் எண் 633. பற்றி பதத்தன்பு வைத்து பரன் புகழ் கற்றிருந்தாங்கே கருதும் அவர்கட்கு, முற்றெழுந்தாங்கே முனிவர் எதிர்வர, தெற்றும் சிவபதம் சேர்தலுமாமே. ஈசன் திருவடியை பற்றி நின்று அவன் மீதே அன்பு வைத்து பரமன் அவன் புகழையே கற்றும் கேட்டும் தெளிந்து அங்கு அவனையே சிந்தித்தும் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுதும் ஈசன் கூடவே இருந்து அருள் செய்வான். அவர்களை முனிவர்கள் யாவரும் வரவேற்று மேலான சிவன் திருவடியில் சேர்த்து வைப்பார்கள். பாடல் எண் 634. வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய், திருந்தமராபதி செல்வன் இளனென, தகுந்தன் முழவம் குழலும் இயம்ப, இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே. உடல் வருந்தி ஆசனங்களில் இருந்து தவம் செய்பவர்கள் வானவர் தலைவனான இந்திரனை போல் இப்பூ உலகில் தலைவனாக திகழ்வார். சென்ற இடமெல்லாம் தேவலோகச் செல்வன் இவன் என்று போற்றி புகழப்படுவான். இனிய இசை எழுப்பும் மத்தனமும் புல்லாங்குழலும் ஒலிக்க இசையுடன் கூடியிருந்து மெய் இன்பத்தை அடைவர் ஈசன் அருளாலே. பாடல் எண் 635. பிராணாயாமம். செம்பொற் சிவகதி சென்றெய்தும் காலத்து, கும்பத்தமரர் குலாம் வந்தெதிர்கொள்ள, எம்பொற் தலைவன் இவனாம் எனச் சொல்ல, இன்பக் கலவி இருக்கலுமாமே. இப்பிராணாயாமம் செய்யும் பலனால் பொன்மயமாய் ஒளி வீசும் சோதியான ஈசனை சிவகதியால் சென்று சிவலோகம் செல்லும் காலத்தில் பூரண கும்ப மரியாதையுடன் தேவர் கூட்டமே வந்து எதிர்கொண்டு அழைத்திடும். எம்பொற் சபை தலைவன் இவனே எனச் சொல்லி பாராட்டுவர். எப்போதும் இன்பத்தில் சேர்ந்தே இருக்கலாம். பிராணாயாமம் தேவர்களே போற்றும் பேரின்பப் பேரளிக்கும். பாடல் எண் 636. பிரத்யாகாரம்.
சேருரை காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இளனென்ன ஏரொரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காரூரை கண்டனை மெய் கண்டவாறே. இந்த பிரத்யாகாரம் என்பது பிராணனாகிய உயிர் காற்றை பயிற்சியால் தன் வசமாக்கி வாசியாக கைக்கொள்வதே. இப்பிரத்யாகார பயிற்சியில் தேர்ந்தவர்கள் சிவலோகம் சென்று சேருகின்ற காலத்தில் அட்டதிக்கு தேவர்களும் யார் இவன் என்று ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள். வானுலக தேவர்கள் எல்லாம் அவனை வரவேற்று எதிர்கொண்டழைப்பார்கள். நீலகண்டனாகிய ஈசனை அவன் மெய்யுடம்பை கண்டு தரிசித்தோம் என மகிழ்வார்கள். பாடல் எண் 637. தாரணை. நல்வழி நாடி நமன் வழி மாற்றிடும் சொல்வழியாளர் சுருங்கா பெருங்கொடை இவ்வழியாளர் இமையவர் என்றிசை பல்வழி எய்தினும் பார்வழியாகுமே. ஈசன் திருவடியையே நாடி தாரணை யோகம் என்ற இந்த நல்வழியில் தவம் இருந்தால் விதிப்படி உயிரை கொண்டு போக வரும் யமன் நம்மை நெருங்க விடாது காத்திடும். விதியையும் மாற்றி உயிரை வளர்த்திடும். சொல் வழியாக வந்த ஓங்காரம் நாதமாகி சுருங்காத பெரும் ஜோதி ஒளியில் கலந்திடும். அதனால் ஈசன் தன் அருளை பெருங்கொடையாக வழங்கிடுவான். இல்லற வழியில் இருப்பவர்க்கும் கண் இமையாத தேவர்களுக்கும் துறவு நிலை கொண்ட ஞானியர்க்கும் 8 திசையாளும் பாலகர்க்கும் இதுபோல் பல வழியில் இருந்தும் அப்பெருஞ்சோதியை அடைந்தவர்க்கும் பார்க்கும் விழி வழியே தான் இச்சாதனை அமைந்துள்ளது. பாடல் எண் 638. தியானம். தூங்க வல்லார்க்கும் துணையேல் புவனமும் வாங்க வல்லார்க்கும் வழி செய்து நின்றிட்டு தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்க்கும் தானிடமாமே. திருப்பாற்கடலில் பாம்பு மெத்தையில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலுக்கும் 7 புவனங்களையும் படைக்கும் பிரம்மனுக்கும் உலகை அளிக்கும் வல்லமையுடைய உருத்திரர்க்கும் அமுதம் உண்டு அழியா நிலையடைந்த தேவர்களுக்கு தான் என நின்ற ஈசன் ஒருவனே தியானத்தின் கருவாக மெய்ப்பொருளில் இடமாக கொண்டுள்ளான். ஆதலால் தன்னிலேயே ஈசனை கண்டு தியானிப்போர்க்கு மும்மூர்த்திகளும் தேவர்களும் தானே வந்து அருள் செய்வார்கள். பாடல் எண் 639. சமாதி. காரியமான உபாதியை தான் கடந்து ஆரிய காரணம் ஏலும் தன் பாலுற வாரிய காரணமாய் தவத்திடை தாரியல் தட்பரம் சேர்தல் சமாதியே. காரிய உபாதிகள் 7 ஆகும். அவை இறைமை இன்மை, அற்ப அறிவுடைமை, அளவுபட்ட தன்மை, மாயையோடு கூடிய தன்மை, சிறிதாற்றல் உடைமை, சுதந்திரமின்மை, காணாமை என்பனவாகும். இந்த 7 உபாதிகளையும் விட்டு கடந்து ஆரியன் என்ற ஈசனின் காரண உபாதிகளான இறைமை, முற்றறிவுடைமை, எங்கும் தானாதல், இயல்பாகவே மாயையின்மை, வரம்பிலா ஆற்றல், தன் வயத்தனாதல், ஒன்றி உணர்தல் என்ற 7ஐயும் தன்பால் பொருத்தி பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும் காரண பொருளில் பற்றற்று ஈசனையே பற்றி நின்று ஒழுங்குடன் செய்யும் தவத்தினால் தட்பரமாய் விளங்கும் சோதியில் சேர்ந்து சும்மா இருக்கும் சுகமே சமாதி. பாடல் எண் 640. அட்டமா சித்தி. பரகாய பிரவேசம். பணிந்தன் திசையும் பரமனை நாடி துணிந்தன் திசையும் தொழுதம் பிரானை அணிந்தன் திசையினும் அட்டமா சித்தி தனிந்தன் திசை சென்று தாபித்தவாறே. ஈசனையே பணிந்து நின்று 8 திசைகளிலும் சென்று அப்பரமனையே நாடி இருந்து துணிந்து அட்டாங்க யோகங்களால் தொழுது என் திசைக்கும் இவனே மேலான இறைவன் என உணர்ந்து தவம் செய்பவர் அட்டமா சித்திகளும் அடைவர். அவன் தன் உலகத்திலே அணியாகவும் என் திசையாகவும் இருப்பதை பற்றி நின்றே அவன் அருள் பெற்று 8 திசைகளிலும் நிலைநிறுத்திய விதம் இத்தசாவதனையே ஆகும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள்.
இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.